ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நானும் என் தங்கச்சி வந்து ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ண போகிறோம் புதுசாக. ஸோ எக் காலிஃப்ளவர் கிரேவி ஆர் காலிஃப்ளவர் எக் கிரேவி, ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஹாய் மக்களே, இன்றைக்கி செய்கிற போகிற டிஷ் எல்லாம் எங்கள் அக்கா சொல்லிட்டா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்கிறேன். முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்காங்க, அது நான் தான் உரித்தேன். காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கா, அதுவும் வந்து அவளே தான் பண்ணால். பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கா, மசாலா வந்து தேவையான மசாலா, வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டு சமையல் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படியோ வெற்றிகரமாக வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஸோ அதில் வந்து எங்கள் அக்கா ரெண்டுமேட் சொல்லுவாள். ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றணுமா? உன்னை எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் மக்களே, என் தங்கச்சிக்கு என் மேலே இவ்வளோ பாசம். ஓகே, நம்ம வடகம் போட்டாச்சு. மக்களே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கடுகு போடலாம், இல்லைன்னா வடகம் போடலாம். பட் எனக்கு வடகம் ரொம்ப பிடிக்கும், அதனால் வடகம் கரிஞ்சே போச்சு. அந்த அளவுக்கு நான் அப்படியெல்லாம் இல்லை. அதுக்குள்ளே அந்த சோம்பெல்லாம் போட்டாச்சு. தென் பட்டை, கிராம்பு, லவங்கம், கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஓகே, இது நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகின்னு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாவை. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து எங்கள் அக்கா தான் வந்து கட் பண்ணால். நான் கட் பண்ணால் கண்ணன் தண்ணி வரும். சொன்னால் கஷ்டமான வேலை, எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். ஸோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வதக்க போகிறோம். ஓகேவா? கிட்டிருக்கோம். கொஞ்சம் ஒரு மாதிரி பொன்னிறமான இந்த ஒரு கலருக்கு வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். ஏன் நல்லா வதங்கிட்டுருக்க வெங்காயம். ஓகேப்பா, ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஆனால் எங்களுக்கு தெரில, அதனால தக்காளி போட்ட அப்புறம் நாங்கள் போட்டுட்டோம். என் தங்கச்சி சொன்னால், நான் தான் எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, தக்காளிக்கு அப்புறம் போடணுமான்ட்டு. ஸோ நான் தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். எனிவே நம்ம முன்னாடியும் சேர்த்துக்கலாம், ஆல்ஸ் பின்னாடியும் சேர்த்துக்கலாம். லைக் வெங்காயம் போட்டுட்டுக்கு அந்த ரோஸ்ட் அந்த பொன்னிறம் வந்துட்டுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தக்காளி போட்டுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம மசாலா போடணும். பட் நல்லா தான் வந்துருக்கு, பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சேர்த்துருக்கேன் நான். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சொதப்பு நடுவில் நடந்தது, பட் சூப்பராக தான் வந்து டேஸ்ட் இருந்தது. அதுவும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க மக்களே. நான் வந்து ஒரு கொஷின் கேட்பேன், கடி மாதிரி. அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் சொல்லுவேன். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நீங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சமாகவே போட்டாவே போதும் அந்த மிளகாத்தூள், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போது வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். டே இங்கிலீஷ் புளி நினப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோன்னு சொல்லலாம். அது மிக்சடாக வருது. முன்னாடி கடாயில் போய் கரண்டி கழுவின்னு இருக்க. என்ன பண்ணுறது, அது இன்னும் ஓட்டிகிட்ருக்கு. அதுதான் அந்த வடகம் ஓட்டிகிட்ருக்கு, அதனால் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல கொஷின் இப்போ கேட்கவா? அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் அந்த கொஷின் நான் கேட்குறேன். கொம்பு இல்லாத மான் என்ன மான்? ஓகேங்களா? என்ன மான் அது? கொம்பு இல்லாத மான்? மானன்னா எல்லாத்துக்கும் கொம்பு இருக்கும். அதுதான் கொஷின். ஆன்சர் நானே லாஸ்ட்டில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நல்லா கொதிச்சுன்னு இருக்குது இப்போது. ஓகே, நல்லா குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து அங்கே கொஞ்சம் ஒட்டி வச்சுருந்தது, நாங்கள் நடுவில் போட்டோம்.
வெங்காயத்தோடு அப்படியே போட்டோம். இப்போ கொஞ்சம் காலிஃப்ளவரில் ஒட்டியிருந்தது போட்டுட்டோம். நல்லா குழம்பு வந்து வெந்து போச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்து வேக விடணும் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம். அப்போ தான் இந்த பச்சை வாசனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் லீவ் ஆகும். ஓகே, நல்லாவே கொதிச்சுட்டு வருது. இப்போது நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கிறோம். தென் ஒரு சின்ன பெரட்டல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நான் வந்து பெரிய மசாலா எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஆரல்ஸ் தண்ணியாக வேணும் இல்லை குருமா மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தேங்காய் அந்த மாதிரிலாம் போட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் கிரேவி, பேச்சுலர் கிரேவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நானும் எங்கள் அங்கே மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம். ஸோ அவள் செஞ்சா, அதனால் 2 முட்டை வச்சு சாப்பிட்டோம். கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்மளோட சமையலை. இப்போது இது வந்து தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டடா மக்களே, அதோட ஆன்சர் என்னன்னா அந்தமான். அதுதான் அதோட ஆன்சரு. என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.